ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்துல இருந்து உங்களை வழி நடத்துவதாக. இந்த வருடத்துல கடைசி நாட்களில ஆண்டவருடைய கிருபையால் நாம் வந்து கொண்டு இருக்கிறோம். இதுவரை உதவி செய்த தேவன் இனிமேலும் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்னும் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 103வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு தாவீது தன்னுடைய ஆத்துமாவை குறித்து சொல்லியதாய் சொல்லப்படுகிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என்று சொல்லி தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து தாவீது சொல்லுகிறார். இந்த வருடத்துல, இந்த 2025வது வருடத்துல கடந்த 12 மாதங்களாய் பாதுகாத்து இந்த 29ஆம் தேதி ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்ம இதுவரை நடத்தி வந்து நிற்க வைத்திருக்கிற தேவனை பார்த்து நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் அநேக பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் மத்தியிலையும் அது மாத்திரமல்ல அவருடைய கிருபையை விட்டு விலக்காமல் அவர் தயவுனால, இரக்கங்களினால, ஆசீர்வாதங்களினால உங்களையும் என்னையும் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறத நினைத்து நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்துகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அதில் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதே 103வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது தாவீது மீண்டும் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள். அவர் செய்த நன்மைகளுக்கும் இனிமாய் செய்ய போகிற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் ஆண்டவரை பார்த்து நீங்கள் உயர்த்துங்கள், நீங்கள் நன்றி செலுத்துங்கள். நிச்சயமாகவே ஆண்டவருடைய கிருபை இனி வருகிற புதிய வருடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் உங்க வாழ்க்கையில இருந்து வழி நடத்தும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நிச்சயமாகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 2025வது வருடத்துல அப்பா, இந்த கடைசி நாட்களில் உம்முடைய சமூகத்துல வந்து நன்றி செலுத்துவதற்காய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. இதுவரை எங்க வாழ்க்கையில நீங்க பாராட்டின ஒவ்வொரு தயவுகளை, ஒவ்வொரு கிருபைகளை, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை எங்களோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட சேர்ந்து உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இனியும் அவர்கள் என்னென்ன காரியத்திற்காக இவருடைய சமூகத்துல எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, இனி வரப்போகிற புதிய வருடத்துல அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் கனப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக, உங்களுடைய நன்மையால முடிசூட்டி கொள்ளுவீராக ஆண்டவரே. அப்படி செய்தவர்களை நீங்க வழி நடத்துங்கன்னு நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.